என்றவர் போற்றி செய்ய என்று அவர் போற்றி செய்ய இடபவாகனராய் தோன்றி நன்று நீ புரிந்த செய்கை நன்னுதல் உடனே கூட என்றும் நம் உலகில் வாழ்வாய் என்று அவர் உடனே நன்ன மன்றுளே ஆடும் ஐயர் மழவிடை உகைத்துச் சென்றார். கை குவித்து கண்ணீர் பெருக்கோடு பெருமானே போற்றி போற்றின்னு இப்படி அழுது நின்ற போது அப்படியே எதிரே பெருமான் நிற்கிறார். என்றவர் போற்றி செய்ய துடியடை பாகமான சோதி போற்றி அமுதுசை பரணே போற்றி இப்படி பலவாறு போற்ற என்றவர் போற்றி செய்ய பெருமான் எப்படி தோன்றுனா இடவ வாகனராய் தோன்றி அறம் என்கிற விடையில் அருளுக்குரிய உமையம்மையோடு தோன்றுகிறார். எனவே அறம் செய்தால் அவன் வருவான். எப்படி வருவான்? அறமாகிய விடை மீது வருவான். எனவே இடவ வாகனராய் தோன்றி சாமி சொன்னாராம், நீ செய்த செயல் நன்று, ஏன் வருந்த வேண்டாம். எது மண்ணுக்குள்ளே விழுந்ததை சாப்பிட சொல்லிட்டனேன்னு நீ அழாத. நீ சொன்னது சரிதான். ஏன் இறைவன் எப்போதும் எதையும் நுகர்பவன் அல்லங்க, மறந்துடக்கூடாது. நாம் ஒன்று தயிர் சாதம் வச்சா தயிர் சாதம் சாப்பிடுவாரா என்ன? வைக்கக்கூடிய அன்பைத்தான் நுகர்கிறானே ஒழிய பொருள் நுகர்பவன் அல்ல. அறிவால் நாம் கொடுக்கிற அந்த நுகர்ச்சி என்பது நாம் செய்கிற செயலை உவந்து நிற்பவன். நாம் செய்கிற செயல்பாட்டுக்குரிய பொருளை நுகர்பவன் அல்ல இறைவன். நாம் ஒரு கொண்டாந்து பூ வைக்கிறோம், இந்த பூவை சாமி நுகர்ந்துக்குவாரா என்ன? ஆகா நம்ம கொஞ்சம் பூ கொண்டாந்து போடுறாங்கப்பா அப்படின்னு மகிழ்ச்சியாக இல்லை. அந்த பூவை கொண்டு தருகிற செயலை உவப்பார், அந்த செயலுக்குரிய உள்ளத்தை உவப்பார். அப்படி தான் எல்லாமே. ஒரு விளக்கேற்றுகிறோமா, அந்த அவனுக்கு வெளிச்சம் தரக்கூடிய பொருள். ஏன் அவனே வெளிச்சம். நீங்கள் போய் இந்த வெளிச்சம் அவனுக்கு என்ன ஆகும்? சூரியனே அவனுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. நாம் போல சின்ன விளக்கு வச்சோம்னா இறைவனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டுமா என்ன? இல்லை. அதன் வழியாக ஒரு அன்பு காட்டப்படுகிறது. ஒரு மலர் செய்கிறோம், அதில் ஒரு அன்பு காட்டப்படுகிறது. ஒரு அமுது செய்தல், அதன் வழியாக அன்பு அங்கே அதில் நுகர்வது அன்பு தான். நீங்கள் செய்கிற செயலின் வழியாக இறைவன் நுகர்வது அன்பைத்தான் நுகர்கிறான், பொருளை நுகர்பவன் அல்ல. நீங்கள் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கோயிலையே கட்டி வச்சாலும் அந்த கோயில் அவருக்குரியதில்லை. ஏன்? அவர் குப்பையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் அவர் தான். அவரை எதுவும் அழுக்காக்காது. நல்லா நினைவு. ஏன்? அவன் இயல்பாகவே தூய்மையானவன். அவனை அழுக்குப்படுத்துகிற பொருள் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்? எல்லா பொருளிலும் கலந்திருந்தாலும் அந்த பொருள் தன்மை தனக்கு எய்தாதவன் இறைவன். அதனால் நம்ம கூடவே இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற குற்றம் அவனுக்கு இல்லை. நம்மகிட்ட 1000 குற்றம் உண்டு, ஆனால் நம்மகிட்ட இருக்கிற இறைவனுக்கு குற்றம் உண்டா? இல்லை. அவன் குற்றம் இல்லாதவன். ஆனால் என் குற்றமுடைய என்கிட்ட உட்கார்ந்துருக்கிறான். மண்ணு குற்றமுடையது, மண்ணுக்குரிய குற்றமுடைய மண்ணுக்குள்ளே அவன் இருக்கிறான், குற்றம் இல்லாமல் இருக்கிறான். இப்படி எல்லா பொருளிலும் அவன் கலந்திருக்கிற தன்மை, அவன் எந்த பொருளின் தன்மையும் தனக்கு எய்தாதவன். நீருக்குள் இருப்பதனால குளிர்ச்சி அவனை போய் தாக்காது, நெருப்பில் இருப்பதனால அவனை போய் சுடாது. ஏன்? அவனை எதுவும் செய்யாது. இதுதான் அவனுடைய தன்மை. எல்லா பொருளும் கலந்திருந்தாலும் அந்த பொருளின் தன்மை தனக்கு தாக்குகிற வண்ணம் இல்லாதவன் எவனோ அவனே இறைவன். இதுதான் இறை இலக்கணம் என்பது தானுங்க. காணக்கூடிய எல்லா பொருளிலும் கலந்திருந்தாலும் அந்த பொருளின் தன்மை தனக்கில்லாதிருப்பவன் எவனோ அவனே இறைவன். நாம் இருக்கிறோம், வெறுந்தரையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா கால் வெறுத்துக்கும் இல்லைங்களா? இதுவே நெருப்பு பக்கத்தில் உட்கார்ந்திங்கன்னா உடம்பு வேறு மாதிரி ஆகிடும். அதே பனி காற்றுல போனீங்கன்னா உடம்பை பாதிக்கும், மழையில் நனைஞ்சிங்கன்னா உடம்பை பாதிக்கும். வெறும் தரையில் உட்கார்ந்தாலும் உடம்பு பாதிக்கும், நீரில் நனைஞ்சாலும் உடம்பு பாதிக்கும், பனிக்காற்றுல போனால் உடம்பு பாதிக்கும், நெருப்புக்கு பக்கமாக இருந்தால் உடம்பு பாதிக்கும். ஆகாயத்தில் குறிப்பிட்ட தூரம் போக போக ஓசோன் மண்டலத்து மேலே போக போக ஆக்சிஜன் கிடையாது. மேலே போக போக ஒன்றுமே இல்லாத வெற்றிடத்தில் உட்கார்ந்தா என்ன ஆகும்? நாம் வெற்றிடம் ஆயிட வேண்டியது தான். அப்போ புறப்பொருள் நம்மை தாக்குகிறது. நாம் அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் அளவாக இருந்தால் தான் நம்ம உடம்பு கம்முன்னு இருக்கும். கொஞ்சம் கூடிச்சு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அந்த கூடுதலும் குறைதலும் நம்ம இடத்துல வெளிப்படும்.
இதுதான் நம்முடைய உடம்பின் தன்மை. அந்த மாதிரி இறைவனுக்கு அப்படி ஏதாவது உண்டா? ஒருபோதும் இல்லை. அவனுக்கு குளிரும் வெப்பமும் குளிர்ச்சியும் எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாதவன், ஆனால் எல்லாத்தையும் உடையவன். அவனுக்கு பேர் தான் இறைவன். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ இப்படி கேட்டுக்கொண்டதெல்லாம் தவறில்லை. எனவே நன்று நீ புரிந்த செய்கை. அதனால் உன் மனைவியை கூட்டிட்டு இப்போவே வாழ்ந்தார். நன்னுதல் உடனே கூட என்றும் நம் உலகில் வாழ்வாய். நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ நம்ம உலகத்தில் இருக்கிற வேண்டிய ஆள்பா, வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டார். என்றும் நம் உலகில் வாழ்வா என்று அவர் உடனே நன்ன அப்படி வான் அழைத்து கொண்டு என்ன பண்ணார்? அந்த இடவ வாகனத்தை தோன்றிய பெருமான் நாயனாரை அழைத்து கொண்டு விண்ணுலகம் போயிட்டாராம். என்றவர் போற்றி செய்த நிலையில் மந்துளே ஆடும் ஐயர் மழவிடை உகைத்து சென்றார். உவந்து மகிழ்ச்சியோடு நாயனாரை அழைத்து கொண்டு விண்ணுலகம் சென்று சேர்கிறார் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறோம்.